இன்னைக்கு வேகமா வளர்ந்து வர இந்த உலகத்துல ஒரு விஷயத்த அழிச்சு தாங்க இன்னொரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உலக நியதியாவே மாத்திட்டாங்க. மனுஷங்களும் ஏமாத்துறவங்க தன்னோட வெற்றிக்காக, தன்னோட ஆசைக்காக, தன்னோட பேராசைக்காக ஒருத்தங்கள நோகடிச்சு அவங்கள அழிச்சு தான் தன்னோட வெற்றியை தனக்கு வசமாக்கிக்கிறாங்க. இதுதான் ட்ரெண்டா இப்போ போயிட்டும் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த வெற்றி நிலைக்காது. ஒரு நாள் உண்மையா உழைச்சி அதுல கிடைக்கிற வெற்றியில தான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். 7வது நாளோட பார்ட் 3 வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இதுல என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்க இந்த மரத்தை வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த வீடியோல அப்படி நான் காட்டியிருக்க மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க, எங்க மாமா மரத்துல ஏறி இது மாதிரி பெரிய மரத்துல ஏறி கயிறை போட்டுருவாரு. அந்த கயிறை லைட்டாக இழுத்து பிடிச்சி ப்ளஸ் அந்த கிளையில என் கை கிடைக்கிற வரைக்குமே நான் அதை தாங்கி பிடிச்சிருவேன். ஒத்த கையில் கிளைகளை பிடிச்சிட்டு ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இதெல்லாம் நான் காட்டணுங்கிற அவசியம். ஏன்னா மர விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியணுங்க. ஏன்னா மரத்தை வச்சா மட்டும் போதாது, ஒரே நாளில் பலன் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 15 வருஷங்கிறத வெயிட் பண்ணணும். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாரும் வீடியோவாக அப்லோட் பண்ணிட மாட்டாங்க. மரம் விற்பாங்க, விற்கிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் சஜஷன் சொல்லுவாங்க. பட் இதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறவன் அந்த ஃபார்மில் வச்ச அந்த ஓனர் தான், அந்த விவசாயி தான். கயிறை போட்டு ரொம்ப இந்த மரத்தை இழுத்துடக்கூடாது. மரங்கிறது கண்டிப்பாக முறியறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லைட்டாக கயிறை போட்டு முடிஞ்சளவு அதில் ஏறி லைட்டாக வளைச்சி விட்டு அப்படி தான் கழிக்க முடியும். என்னதான் இவ்வளோ கிளைகள் வயலில் இருந்தாலும் அது கண்டிப்பாக மண்ணுக்கு மக்கி அது உரமாக மறுபடியும் அந்த மண்ணுக்கே போகும், மறுபடியும் அந்த மரத்துக்கே போகும். எல்லாமே ரீசைக்கிளிங் மாதிரி தான். எதுவுமே வேஸ்ட் ஆகுது இந்த மரத்தில். இந்த மரம் இருக்கிறதுனால அதிக மழைப்பொழிவை கொடுக்குங்கிறது கூகுளில் இப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும். எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது இந்த மரத்தில். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு மரத்தை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கணுங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்காக. இன்னொரு விஷயம், கழிச்ச மரத்தை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு தேவை. இந்த 7 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 250, 300 மரங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைகளை கழிச்சு விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 500 மரத்துக்கு மேலே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணி இதை எப்படிலாம் நாங்கள் உடல் உழைப்பு, அதாவது மனவலி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ரெடியாக தான் நாங்கள் இருக்கோம். பொழுது இறங்கி போனால் என்னங்க, வேலையை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், அவ்வளோதான் நமக்கு. பட்டுங்களா?